ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூ ஆர் நாட் அலோன். சீரியஸ்லி இந்த ஸ்டோரி நான் எப்படி கொண்டு போறேன்னு எனக்கு சுத்தமா தெரில. ஆனால் சொதப்ப போறேன்னு மட்டும் தெரியுது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கொடுத்தேன். ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி தான் பார்க்குறேனே. டச் விட்டு வேற போச்சு. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நிறையா ஸ்டோரிஸ் பெண்டிங்ஸ் இருக்குது உங்களுக்காண்டி. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டவுன் தான் அப்படி காலேஜில் நடந்து போயிட்டுருக்கான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி காசிப் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம டேங்க பற்றி. ஐயோ அங்கே பாருங்கடா, டேங் வரான். இவன் பின்னாடிலாம் எவனாச்சும் போய் லவ் கிவன்னு போய் சுற்றிடாதீங்க. லவ் பண்ணுறேன்னு சாக்கில் அவன் லவ் பண்ண பையனே கொண்டுட்டான்ல. நம்மலாம் போனோம் எப்பா, எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? நிறையா ஆபத்தும் கூட இருக்குது. இதுக்கு தான் அழகான பையனையே பார்த்து பின்னாடி போகக்கூடாதுன்றது. நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா அந்த பையன் இவனை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் எவ்வளோ சீட் பண்ணி அவனை ஏமாத்திருக்கான். சச்சா, இந்த மாதிரி பையனை நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரே அமைதியாக போயிட்டுருக்கா? முன்னெல்லாம் அப்படியே கலகலன்னு எனக்கு மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு அல்ட்டி சுற்றிட்டு இருந்தியே. இப்போ என்ன அப்படியே ஸ்டன் ஆகி ஏதோ பாவமாக மூஞ்சி வச்சு நடந்து போயிட்டுருக்க? ஓ, அடுத்து எந்த பாய் ஃப்ரெண்டை வளைச்சி போகலான்னு பார்த்துட்ருக்கியா? அந்த பையன் உனக்கு கிடைக்கணுமோ? ஒன்றும் கவலைப்படாத, அவன் பின்னாடி தான் ஜங்குக்குன்னு ஒரு பைத்தியம் சுற்றிட்டு இருக்கேன். நான் யார்ட்ட உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனையாச்சும் உண்மையாக லவ் பண்ண இல்லை அவனே சேர்த்து கொலைகளை பண்ணிடாத சரியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்படியே டேங்க பிடிச்சி தள்ளி விட்றான். டேங்க அப்படியே ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே அந்த பையனை கிராஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். டேம், உனக்கு என்ன வேணும்? எத்துக்காண்டி இப்போ என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா? எந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேங் வாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். ஜங்குக்கு ஆனால் கேட்கவே இல்லை. திரும்ப அப்படி டேங் முன்னாடி போய் நிற்கிறான். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொன்னேன். டேங் அப்படியே வந்த கோவத்துக்கு அப்படியே ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுறான். உனக்கு என்ன எதுக்கு சும்மா சும்மா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா? வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே தூக்கி பிச்சு போட்டுடுறான் கீழே. நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏய், சரியான மென்டலா நீனு? பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா தேவையில்லாமல் வந்து என் பின்னாடியே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கா. வர ஆத்திரத்துக்கு ஒன்றே நான் கொன்றலாம் போல தெரியுது. திரும்ப திரும்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி நிற்காத. அந்த வார்த்தையை நான் திரும்ப யார்கிட்டையும் யூஸ் பண்ணவும் விரும்பலை. அந்த வார்த்தை எனக்கு கேட்கவும் பிடிக்கல. தயவு செய்து என் முன்னாடி வந்து நிற்காத, போயிடு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி அவங்களோட கால் கீழே அப்படியே உட்காந்து அவனோட சோல் லேஸ் அப்படியே கலந்துருக்கும். அதை அப்படியே கட்டி விட்டுட்ருக்கான். என் மேலே நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, என்னை பிடிச்சி தள்ளி விட்டாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் உன்னை விட்டு கொடுக்கவும் முடியல, உன்னை விட்டு போகவும் முடியல. நான் இப்படியும் உன் கூட இருந்துடுறேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கா. எனக்கு அதுவே போதும். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். டேங்க அப்படியே ஜங்கு கூட அந்த சின்ன அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்குறான். என்ன சொன்ன? எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கா? போடா முட்டாள். எனக்கு என்றைக்குமே ஒன்று பிடிச்சதே கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பையன், நான் லவ் பண்ண அந்த பையன் மட்டும்தான். ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. வேமா அவங்க கிட்ட தான் ஒரு பையன் வரான். எது அந்த பையனை உனக்கு பிடிக்குன்னா எதுக்காண்டி தான் அவனை கொன்ன நீனு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை கொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த வார்த்தைலாம் கேட்க டேங்கு ஒரு மாதிரி காதில் அப்படி கொங்கன ஒரு சவுண்டு கேட்குது. போதும் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க. என்கிட்ட அடுத்து இந்த மாதிரி அவனை நோபடுத்துகிற மாதிரி யாரும் பேசாதீங்க. எதுவே போதும், எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. திரும்ப எல்லாரும் அந்த பையனை பற்றியே பேச டோங்க அவ்வளோதான் டென்ஷன் ஆகுறான். ஜங்குக்குமே இது ஒருத்தன் இங்கே நிற்கக்கூடாதா, எல்லாம் கிளம்பி போயிருங்க. இல்லை அவ்வளோதான். ஆனால் ஜங்குக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து கேட்டேன்னா
நானும் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா ஒன்று போட்டாலாம் என்னடா வெறி ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க டேங்க இந்த அடி சவுண்டெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது. அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே எல்லா பொருளையும் கீழே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறான். ஜங்குக்கு இப்போ அப்படியே சடனாக டேர்ன் பண்ணி பார்க்க அவங்க ஓடுறது அவனுக்கு தெரியுது. சடனாக அந்த பையனை அப்படியே தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறான் அவனும் பின்னாடியே. சுட்டு அவங்க போகிறப்ப செம்மையாக கத்துறான். கடந்து அவன் கண்ணில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அவ்வளோ கற்றுக்கிட்டே போகிறான். காலேஜே எல்லாம் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ வெறியாகி கத்திகிட்ருக்கான். கோவத்துலேயும் வரான், எமோஷ்னலும் ஆகுறான். அவன் அந்த அளவுக்கு கத்திகிட்ருக்கான். வேமா அப்படி காலேஜோட டெரஸ்க்கு அந்த மேலே மொட்டை மாடிக்கு தான் போகிறான். ஜங்குக்கும் அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அவங்க அப்படி அங்கே மேலேருந்து குதிக்கிற மாதிரி எட்ஜில் வந்து நிற்கிறான். வேணா அங்கே இல்லை, கீழே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கதா, அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சிடும். வராத, என் பக்கத்தில் வராத. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா கூட நான் அப்படியே கீழே குதிச்சிடுவேன். ஏய் டே வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். நீ ஒன்று கொலை பண்ணல. அந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் மட்டும்தான் பண்ணேன். அவன் ஏன் கூட தான் அன்றைக்கி நைட் இருந்தான். நான் மட்டும்தான் கொன்னேன். நீ அதை கொல்லலடா. நானும் தானே அங்கே இருந்தேன். இல்லை, நீ போய் சொல்கிற. நானும் அங்கே தான் இருந்தேன். நீ எதுவும் பண்ணல. அப்போ என்ன நீ கொன்னியா? அம்மா, நான் தான் கொன்னேன். இங்கே வா, என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இல்லை வேணாம், என்னால் இதுக்கு மேலே இந்த வேர்ல்டில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. எதுக்கு எல்லா பிள்ளையும் உண்மையிலே தூக்கி போட்டுட்ருக்க? உனக்காண்டி இங்கே நான் இருக்கேன். நீ ஒன்று இங்கே தனி ஆள் கிடையாது. இங்கே வா டேம், நான் சொல்கிறது கேளு. இல்லை 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 ஜங்குக்கு, நீயும் எனக்கு ஒரு கொலைக்காரனாக தானே பார்க்குறேன். சொல்லு, உனக்கு என் மேலே பெருக்க தானே? எதுக்காண்டி எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கணும்? எதுக்கு மேலே இவங்க சொல்கிற ஒவ்வொரு பழியும் என்னால் காதால் கேட்க முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் ஆகுறேன் ஜங்குக்கு. அவனை நீ தான் கொலை பண்ண. அவனை நீ தான் கொலை பண்ண. என் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் ரொம்ப முக்கியம். அவனை எதுக்காண்டி கொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னை ப்ரெஷர் ஆக்குறாங்கடா. அலெக்ஸ் என்னோட கனவுல வந்த என்னையே கொன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். என்னால் அந்த இமேஜினேஷனில் இருந்து கூட என்னால் வெளியே வர முடியல ஜங்குக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. யார் பேசுகிறது காதலை கேட்கக்கூடாதுன்றதுக்காண்டி காதலை ஹெட்ஃபோன் போட்டு சுற்றிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? அவங்க பேசிகிட்டே இருக்கான். ஆனால் ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி அவங்களோட கையை அப்படியே பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சி பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, உனக்காண்டி இருக்கிறேன்னா என்ன நீ லவ் பண்ணு. இல்லை என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. இங்கே பாடுறா, நீயே அவனை லவ் பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்காண்டி இன்னும் நீ தான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட ஏமாற்றிட்டுருக்க? இந்த காலேஜை நீ ஏமாற்றலாம், இந்த ஜங்குக்கு ஏமாற்ற முடியாது. அவன் உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்ன நம்ப சொல்கிறியா? அவன் டார்ச்சர் பண்ணவே இல்லையா உன்னை? காலேஜுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் நல்ல பேர். அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கான். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? இல்லை, எங்களுக்குள்ள நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். போய் சொல்கிறா. நீ எப்படி எந்த விதத்தில் ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றுவேன்னு எனக்கு தெரியும்டா. இது என்ன உன் உடம்பு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே காயமாக இருக்கா? கீழே விழுந்தேன்னு என்கிட்ட போய் சொல்லுதா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாகி ஒரு மாதிரி கத்தி அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்ருக்கான். ஆமாம், உன்னை லவ் பண்ணதான் செஞ்சேன். உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோர்ஸ் பண்ணி தான் அலெக்ஸ் என்ன லவ் பண்ண வச்சான். ஆனால் நானும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஜங்குக்கு. அலெக்ஸ் வேணாம், எதுக்கான இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
ஆரம்பத்தில் நீ ஏதோ ஃபன்னுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். காலேஜுக்குள்ளே நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு. ஆனால் நீ அது ஃபன்னுன்னு கொஞ்ச நாளில் சொல்லிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கா? ஏய் என்ன உன் வீட்லேயும் என் வீட்லேயும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாயா? அதை நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டா. அதான் ஃபன்னாக சொல்லிட்டு அப்புறமா என் லவ் உனக்கு காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அலெக்ஸ், எனக்கு உன் மேலே சுத்தமாக லவ்வே கிடையாது. ஆனால் எனக்கு இருந்தா உனக்கு இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? ஆ ஏலா எனக்கு நான் ஒன்றா என்ன என்ன சொல்ல வர? ஏலா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். யாருனாலும் லவ் பண்ணு, ஆனால் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கா. ஏலா என்னால் அது முடியாது. ஆமாம், யாரை லவ் பண்ணுற? ஜங்குக். எதே அவனா? என்னோட மொத்த எதிரியே அவன் தான். இது நல்லா இருக்கே. நான் இனி முடிவு பண்ணிட்டேன். காலேஜ் முடிகிற வரையும் நீ இனிமேல் என்கிட்ட க்ளோஸாக தான் இருக்கா. லவ்வர்ஸாக பிஹேவ் பண்ண தான் போகிறோம். கல்யாணம் பண்ணுறோன்றதா அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை இல்லை வேண்டாம். வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேனே. கல்யாணம் பண்ண வேணாம், ஆனால் சங்குக்கு வெறியேற்றணும். இன்னைக்கு அது போதும். என்ன சொல்கிற? நீயும் பக்கம் நச்சம் தானே இருக்கா. என் கூட சுற்றினா காலேஜே என்னை அப்படியே ரொம்ப பெருமையாக பார்க்கல. அழகான பையனை தட்டி தூக்கிட்டான்டா அலெக்ஸே அப்படின்னு பேர் வரும்ல எனக்கு. என்ன என்ன ஒத்துக்கிறியா? ஒத்துக்கணும்டா. இல்லைன்னா சங்குக்கே சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டேன். இதை பற்றி எனக்கு தெரியும்ல. சரியான சைக்கோ மூளை. எப்படினாலும் என்னனாலும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். புதா அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி பயந்துடுறான். அவனும் பிடிக்கலைன்னாலும் அங்கே அலெக்ஸ் கூட இருக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கணும். 2 பேர்த்து மேலே ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அவ்வளோ ஜாலியாக எப்படி சிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும். அப்போ புரியுது. மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஒன்று நடந்தால் கூட ஒன்று போதச்சிடுவேன். சரி சரி, அப்படி நடக்காத, நடக்கக்கூடாது புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெக்கவரை அவனெல்லாம் டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சே விடாத மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. ஒரு மாதிரி கையும் காலையும் வேற உதறிட்டு இருக்கான். அலெக்ஸ் அப்படியே அவனை விட்டுட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க டோங் தான் காலேஜ்குள்ளே வரான். ஸோ அவங்க சங்குக்கு அப்படி டோங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அங்கே டோங்கும் எதுவுமே அப்படியே பார்த்தோம் பார்க்காத மாதிரி அப்படியே மூவ் பண்ணி போகிறான். டே ஜங்குகே, உனக்கு டேங்கு என்ன விடுது தெரிலையே. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் தான் அலெக்ஸோட லவ் பண்ணுறானே, அதெல்லாம் சும்மாடா. எப்படி சொல்கிற? நம்புகிற மாதிரி இல்லையே. டே சிமினா, அவன் என்ன தான் அலெக்ஸை லவ் பண்ணுறேன்னு காலேஜை ஏமாத்தினாலும் இந்த ஜங்குக்கு ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவன் என்கிட்ட அப்படி இருந்திருக்கான். இல்லை புரியல, எப்படி இருந்திருக்கான்? அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது. ஆனால் இப்போயே உன்னை கணிக்காமல் போனா அதான் எனக்கு ஒத்துடல. போய் கேட்டு வந்துடே. கரெக்ட், நான் கேட்டு வரேன். ஏய் அவன் இப்போ அலெக்ஸோட போயிட்டுருக்கான்டா. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படி அங்கே டேவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். அலெக்ஸ் அப்படியே முன்னாடி போக டேவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலோட போயிட்டுருக்கான். அதாவது வெளியே ஸ்மைல் பண்ணுறான், உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குதா. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே டேவங்கோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டு போயிடுறான். அலெக்ஸ் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கலாம்ல, அவன் வாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். என்ன அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எந்த கேமையும் விளையாட விரும்பலை. அலெக்ஸ்க்கு நம்ம இப்படி இருக்கிறத தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு என்ன சும்மா ஃபன் தானே பண்ணி சுற்றிட்டுருக்கீங்க? இல்லை, நாங்கள் ஃபன் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் சீரியஸாக தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஜங்குக்கு. இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கேம் விளாட்றதை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஏய் அடிக்காதடா. இல்லை இல்லை ஜங்குக்கு, நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். ஏய் நான் வளரிட்டுருக்கா,
ஜங்குக்கு நம்ம ஒன்றும் இங்கே சீரியஸாக லவ் பண்ணிகிட்ருக்கல புரியுதா? நான் ஜஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணோம். எப்படி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? யார் ரொம்ப டீப் கிஸ் பண்ணுறா, ஒரு ஃபன்னாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இது ஒன்றும் சீரியஸ்லாம் கிடையாது. நான் ஏதோ அலெக்ஸை வெறியேற்றணுன்றதுக்காண்டி உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனேன், அவ்வளோதான். இப்போது எனக்கும் அலெக்ஸ்க்கும் மேரேஜ் ஆக போதா, கல்யாணம் வேறு பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறமும் நான் அவனுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேத்துக்குள்ளே இதை செட் ஆகாதா? இது என்ன பார்த்து சொல்ல மாட்டேன்றா, தரையை பார்த்து சொல்லிகிட்ருக்கா. அங்கே நானாக இருக்கேன். ஆனால் ஃபேஸ் பார்த்து தான் சொல்லணுமோ? எங்கே பார்த்தாலும் என்ன பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? பொய்யா? ஓ, உனக்கு அதான் பிரச்சனைனா கண்ணை பார்த்தே சொல்கிறேன். நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது. நம்ம லவ்வும் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் ஆல் கேம்ஸ், அவ்வளோதான். ஃபன் நிஜமாலே ஃபன்னா. பக்கத்தில் இப்போ நான் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறேனே, அது ஃபன்னா? இது ஃபன்னா? ஆமாம், ஃபன்னு தான். எல்லாமே ஃபன்னு தான். இல்லை, உனக்கு இந்த கிசை தவிர வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கிட்டான், எது பண்ணாலும் பண்ணிட்டேன், அப்படியே என்ன விட்டுரு. இதுக்கப்புறம் எதையும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதா? சரி, எத்துற மாதிரி பேசுனா உன்னை நான் கொன்றேன். உனக்கு தெரியாது நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு ஒன்று. ஃபன் கேமா? ஃபன்னு மாதிரியாட்டே அவங்க நம்ம பழகிட்டு இருக்கோம். ஒரு தடி கூட உனக்கு தரலையா? நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம், அது அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம ஒரு நேம் கூட வைக்கலடா. லவ் பண்ணுன்னு தோணல, அதான் சொன்னியே, தோணலை. எனக்கு தோணலை. நான் ஒன்று அப்படி ஒன்று பார்க்கவும் கிடையாது. நான் ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டேன். ஃபன்னு இன்னும் என்ன நீ ரொம்ப முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கல? நான் உன்னை முட்டாளாக்குற மாதிரி தெரியுதா? என்ன எடுத்துக்கா, நான் உனக்கு ஏமாத்திருந்தோ? இல்லை, நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேனா என் கண்ணில் இருந்து என்ன எடுத்துக்க டியாஸ் வந்திருக்கணுமே. ஏன் வரல? இவ்வளோ நேரம் நான் உன்னை பார்த்து தானே பேசிகிட்டு இருந்தேன். ஏன் வரல? ஏன்னா நான் லவ் பண்ணுறது அலெக்ஸை மட்டும்தான், புரியுதா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எப்படி பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டியாங் தான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பட் ஜங்குக்கு முன்னாடி அழக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருக்கான். அலெக்ஸ் அங்கே கேன்டீனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டியாங்கும் அப்படி அவனுக்கு முன்னாடி அப்படியே போய் உட்காடுறான். ஹலோ பேபி, அங்கே என்ன உட்கார்ற? வா, எனக்கு முன்னாடி, எனக்கு பக்கத்தில் இந்த பெஞ்சு முன்னாடி, இது மேலே ஏறி உட்காரு. கமான். அடடா, இங்கே பார்த்தீங்களா ரொமான்ஸாக நடிக்குது அப்படின்னு சொல்லி அலெக்ஸோட ஃப்ரெண்டு அப்படியே ஏற்றி விட எல்லோரும் அப்படியே அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. டியாங்கோ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனும் அப்படியே அந்த பெஞ்ச் மேலே ஏறி உட்காடுறான். அங்கே அலெக்ஸ் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு, எதுக்காண்டி இவ்வளோ லேட் ஆகுனா? இல்லை, நான் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டுறேன். உன்னை எவ்வளோ தட்டி சொல்லியிருக்கேன், இன்னுமேல அவனை பார்க்குறவளை வச்சுக்கவே கூடாது, புரிதா? வேறு ஏதாச்சும் பையனை பார்த்துருந்தேன்னா கூட அப்படியே விட்டுக்க, என்னால் பண்ணியன்னு சொல்லி விட்டுருவேன். ஜங்குக்குன்னு சொல்கிறியா? அதை என்னால் ஏற்றுக்க முடியல. இத்தனை பேர்த்து முன்னாடி அவனை அட்டிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இதை அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் அப்படியே அங்கேயே தான் நிற்கிறான். அலெக்ஸ் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அங்கே நக்கலாக ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஹலோ எவ்ரிபடி, எவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே 1/2 மணி நேரம் வரவே கூடாது, புரிதா? ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ள 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணலான் இருக்கோம். ஸோ எவனும் வரக்கூடாது, எவனுமே வரக்கூடாது.
அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பார்த்து வர முறிச்சு சொல்கிறான். டேங்கோடைய கையை அப்படியே பிடிச்ச மாதிரி தரத்தன்னு இழுத்துட்டு போக டேங்கோ அப்படியே எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைலோடு உள்ளே போகிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் 2 பேர்த்தையும் உட்காந்து கலாச்சிட்ருக்காங்க, ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் அப்படி ஃபாலோ பண்ணலான்னு போனவன் அப்படியே ஜிம்மின் கையை பிடிச்சிருக்கிறான். ஏய் என்ன எங்கே போகிற? அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க அதுக்கு போல டோங்கு என்னமோ ஆக்க போதுன்னு எனக்கு தோணுது. அண்ணா அது டயர்டோட வெளியே வருவான், உட்காந்து பாரு. ஏய் இன்னொரு தடவை உன்னை பற்றி தான் தப்பாக சொன்னா. ஏய் உன் கண்ணு முன்னாடி இவ்வளோ நடந்துட்டுருக்கு, இன்னும் அவனை பிடிச்சி நம்பிட்டு இருக்கியா? ஏய் சுத்தம் நான் சென்ஸாக இருக்காதுடா, ஒழுங்கு முடியாத வந்து சரி. ஜிம் நானே தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன். டோங் சொல்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. அவன் ஏதோ என்கிட்ட மறைக்கிறான். இது என்ன நான் கண்டுபிடிச்சே தருவேன். ஏய் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் அங்கே பார்த்தல பல்ல கட்டி ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போகிறான். 2 பேரும் தனியாக. எவனாச்சும் ஒத்துப்பானா? ஒன்றும் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா ஒருத்தன் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போகிறான். எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இன்னத்துக்கு சூடு சொன்ன இருந்தவனாக இருந்தா பொறிச்சு தள்ளி விட்டு போயின்னே இருப்பான். அவன் என்னென்னா பல்ல கட்டி சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு வேலை தான் அவனுக்கு பிடிக்காம பண்ணான். எனக்கு என்னமோ தெரியலடா, பிடிச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கு. எனக்கிட்டே அவங்க பற்றி நல்லா தெரியும்டா. அவன் அதை பிடிக்காம பண்ணுறான். உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மின் தான் திட்டிகிட்டு இருக்கான். அதே சமயம் அங்கே ரெஸ்ட் ரூமில் பார்த்தா அங்கே அலெக்ஸ் தான் டேங்க போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே டேங்க பிடிச்சி ஒரு தள்ளி விட அவன் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமில் போய் மண்டை இடிச்சிருது. ஒரு மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்குது. அவனோட பாடியில் அப்படியே சரியான காயமாக இருக்கு. அங்கங்கே வேற கீச்சி விட்டுட்ருக்கான் அவனோட நெயில்ஸை வச்சு. ஒன்று போட்டானோ ஏன் நான் காண்டி திப்புக்கிறியா? அவன் முன்னாடி உனக்கு எவ்வளோ தைரியம்னா போய் நின்று அவன்கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. உண்மை சொல்ல போய் பண்ண தானே செஞ்சா? இங்கே பாரு, அவன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்தாதானே. நான் ஒன்று தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அடடா இதை கேட்குறப்ப நல்லா ஜிவ்வனு வருதே அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அப்படியே டேவங்க பக்கத்தில் வர டேவங்க அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இங்கே பாரு, என் பக்கத்தில் வேற வச்சுக்காத. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம 2 பேரும் லவ் பண்ணல. காலேஜ் முடிஞ்ச பிறகு நம்ம மேரேஜ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டால. நீ வேணா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால. ஒன்றும் மாதிரி ஒரு பையனை எவனுக்கிட்ட லவ் பண்ண வேணான்னு தோணும். நீ எனக்காண்டி இருக்கேன்னு மட்டும் சொல்ல. கடவுளை எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னாடி வந்து முட்டி விட்டு நிற்கிறேன்டா. எப்படி வசதி? எல்லாம் எல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என் ஜங்குக்கு தான் வேணும். அது உனக்கு எப்பயுமே கிடைக்காது, இந்த அலெக்ஸ் உயிரோடு இருக்கிற வரையும். புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலெக்ஸ் அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வரான். அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுட்ருக்கான். ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம்லேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இருக்கும். அதை வச்சு அவனோட பிளட் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு கட்டெல்லாம் போடலை. அந்த லைட்டாக ஒரு லீக் மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே வந்து தொடச்சி விட்டுட்ருக்கான். ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சட்டையெல்லாம் கசங்கிருக்கும், அது ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி வெளியே வர அங்கே அப்படியே ஜங்குக்கு நிற்கிறான். அலெக்ஸ் போய் 1/2 மணி நேரம் ஆகுதா? நீ என்ன? அதான் நான் ட்ரெஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நான் தலையில் காயம். அதை பண்ணிட்டுருக்கிறப்போ தலையில் அடிச்சிட்டேன். தலையில் அடிச்சியா இல்லை தள்ளி விட்டானா? உனக்கு ஏன் இந்த மாதிரி தோணிட்டு இருக்க ஜங்குக்? நான் அவனை சின்சராக உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவனையா இல்லை என்னையா? நான் லவ் பண்ணுறது அலெக்ஸா. நிஜமாவா? இங்கே வாங்கிக்கூட என் என் கையை விட ஜங்குக். என் மேலே எதுக்குன்னு கை வச்சிட்ருக்கா? வான்னு சொன்னேன். ஜங்குக் அப்படியே அவங்க மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகிறான். வேகமாக போய் அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கா ஜங்குக்? ஃபுல்லிங் மரியாதை என்னை விட எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஷர்ட்டை கழட்டிகிட்ருக்கா? அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போடுறேன். அது ஒன்றும் அடிப்பட்டது கிடையாது. அவன் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறப்போ என் மேலே இருக்கிற காயம். சரி ஓகே நம்புகிறேன். அந்த இடத்துல அவனால் எதுவும் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களோட ஷர்ட் எல்லாத்தையும் எப்படி ஃபுல்லாக கழட்டிடுறான். அவனுக்கு பின்னாடி முதுகில் ஒரு மாதிரி கீரலோட காயம்லாம் இருக்கும். அதை அப்படியே மருந்து வச்சு போட்டுட்ருக்க.
ஸோ அவங்க ஜங்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. எதனால டேயோங் நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது டேயோங் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஹர்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வாயை திறந்து சொல்ல மாட்டானோ ஜங்குக்கு நல்லா புரியுது. ஸோ எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே மருந்து போட்டுட்ருக்கான். ஸோ அவங்க டேயோங்க்கு ஒரு மாதிரி வலிக்குது. இன்னும் வலிக்குதா? இல்லை வலிக்கல. போய் சொல்லாதடா. என்ன பண்ணிகிட்ருக்கா? இந்த மாதிரி பண்ணாத. வாய் சொல்லுது, மனசு விட்டு போகாதுன்னு சொல்லுது. அப்படி நினச்சிட்டு இருந்தா அது உன்னோட தலையெழுத்து. என் தலையெழுத்து தான் ஃபுல்லாகவும் பின்னாடி சுற்றணும்னு முடிவு பண்ணுது. என்னாச்சு அவங்க உனக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? எதை வச்சு சொல்கிறா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? எதனால உனக்கு டிஸ்டர்ப் ஆகுது? நீ எப்படி என் கூட என் பக்கத்தில் இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகுது? அலெக்ஸை விட்டுட்டு என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எப்போவும் அலெக்ஸை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். திரும்ப திரும்ப போய் சொல்கிறடா. போதும், இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத. ஏன்னா எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நானும் திரும்ப கிஸ் பண்ணுவேன். பொண்ணா யாரும் வேணாண்ணா. ஆனால் உன் அருமை புத்துறேன் அலெக்ஸ் பார்த்தா என்ன ஆகுறது? நான் போகிறேன். சரி சரி, அவன் இங்கே இருக்க மாட்டான். இங்கே பண்ண எல்லாம் தேவையில்ல. அப்போ நான் பண்ணுறேன். நான் தான் இங்கே பாரு. நீ எப்பவும் தனியாக இருக்க மாதிரி நினைக்காதா? உனக்காண்டி எப்பவும் இந்த ஜங்குக்கு இருப்பான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு. நான் உனக்காண்டி வந்து நிற்கிறேன். அலெக்ஸ் சொன்னோன்னு நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவனை நீ லவ் பண்ணாத. நான் தாண்டா உனக்கு ஏற்ற ஒரு பையன். என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? அதான் அது வந்தா இல்லை, நான் எதை மறைக்கல. உண்மையை தான் சொல்கிறேன். நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். எங்கள் பார் ஜங்குக்கு, இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயோங் தான் அப்படியே மூவ் பண்ணி போகிறான். ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி பட்டன்லாம் போட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். இவனை என்ன பண்ணுறது, எப்படி வாயிலேருந்து வர வைக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ அப்படியே கட் பண்ணா டேயோங் தான் அங்கே அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அம்மா, இந்த கல்யாணம் சீரியஸாக நடக்கணுமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. இங்கே பார்ட்டியா, எனக்கும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். ஆனால் உன்னோட மாமா எப்படிப்பட்ட ஆள்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஒன்று நடக்கணும்னு அது நடந்தே தரணும். குடும்பமான எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்காரு. அவனுக்கு உன்னை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அவர் அப்போவே முடிவு பண்ணி வச்சுருக்காரு. அம்மா, ஏமாவோ அவர்கிட்ட நீ தெளிவாக பேச மாட்டேன்ற. நீங்கள் ஏதோ முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஏன் நீங்கள் ஒரு தாட்டி கேட்க மாட்டேன்றீங்க? உனக்கு இருக்கா இல்லையோ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணணும். ப்ளீஸ்டா அம்மா. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அலெக்ஸ் ஒன்றும் நல்லவன் கிடையாதுமா. அது மட்டும் இல்லை, நான் வேற ஒரு பையனை கூட லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவன் அம்மா வேணும். அவன் இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்க முடியாதுமா. எங்கே பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை, ஜங்கு கூட சேர்த்து நானும் சுற்றுருவேன். மா, நீ ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன்னு உன் அம்மாவுக்கு எப்போவோ தெரியும். அலெக்ஸ் எப்பயோ சொல்லிட்டான். அவங்க என்ன வந்து மாட்டிட்டு போனாங்க. வேணாட்டா, லவ் பண்ணாதா, பண்ணிடாதா. ஆனால் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனேம்மா. ஓட்டே ஆகும், எனக்கு புரியுதா? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ அவனை மறந்துடணும். இது என்ன நியாயம்? நான் ஆசைப்பட்டனோட ஒரு தட்டி கூட வாழ முடியாதா? முடியாதா? அவங்க அப்படி ஒரு மாதிரி கோவத்தோட
பிடிச்சி தட்டி விட்டு போயிட்டுருக்கான். அவங்க அம்மா பேசுகிறது கூட கேட்காம ரூம்குள்ளே போய் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு அழுது ஒரு மாதிரி காய்ச்சலே வந்துருச்சு. ஆல்ரெடி அவனுக்கு உடம்புல கொஞ்சம் காயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழுது காய்ச்சலும் வந்தனால அவன் அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜே போகல. டங்குக்கும் அலெக்ஸும் அங்கே டேவுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் டேவும் காலேஜுக்கு வரல. அலெக்ஸ் தான் வேமா கால் பண்ணி கேட்க அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, இல்லை அலெக்ஸ், டேவும் கொஞ்சம் ஃபீவர், நானுமே கொஞ்சம் வெளியூருக்கு வந்துட்டேன், அவன்கிட்ட கூட சொல்லலை, சரியா 3 நாளுக்கு அப்புறம் தான் என்னால் வர முடியும், அப்போ சொல்லிக்கலாம், இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்சோடனே கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலான்னு நினச்சேன். ஓ, அப்போ நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டிங்களா? ஆ, ஆமாம், இருக்க மாட்டேன் அலெக்ஸ். சரி, கலப்படாமல் போய்ட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வாங்க. ஆ, சரிப்பா. ஸோ இப்போ அப்படி நைட் டைம் தான் அலெக்ஸ் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கிட்ட அவங்களோட வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவங்ககிட்ட அவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம டயர்டாக ஒரு மாதிரி கண்ணே ஓப்பன் பண்ணாத அளவுக்கு இருப்பான். டேப்லெட்லாம் போட்டிருப்பான் வேற. டேங்கே, யார் அலெக்ஸ், நீங்கள் இங்கே? வேறு எதுக்கு? ஒன்று பார்க்குறது தான் வந்துடுறிய. நான் நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன், இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் எதுக்கிட்ட போனோம்? நீ தான் என்கிட்ட வரணும். ஏண்டா அவ்வளோ லவ்வோட அவன் பின்னாடி வந்துட்டுருக்கேனே, இந்த மாமா மேலே எனக்கு இருக்கிறாளா? இங்கே பாரு அலெக்ஸ், என் பக்கத்தில் வராத, ஆல்ரெடி எனக்கு ஃபீவர், இந்த மாதிரி பண்ணாத அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அப்படியே அந்த பெட் மேலே ஏறி நின்றுக்கிறான். டே அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு நைட்டா ஒன்றா இருந்துக்கலாமே. இல்லை இல்லை முடியாது, இங்கே பாரு, என் பக்கத்தில் வராத, வந்தேன்னா சத்தியமாக உனக்கு கொன்றுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு. ஏய், நான் அருவருப்பாருன்னு என் ஜங்குக்கு மட்டும் எல்லாத்தையும் தெரியா? எனக்கு தர மாட்டியா? மாட்டேன், எல்லாம் அவனுக்கு மட்டும்தான், உனக்கு எப்போவும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அலெக்ஸ் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்படியே டேவங் மேலே அப்படியே போய் விழுகிறான். டேவங்கு ஒரு மாதிரி செம்ம பயமாகுது. இல்லை அலெக்ஸ், என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண. ஆனால் அலெக்ஸ் ஒரு மாதிரி போதையில் இருக்கிறனால ஓவராக அட்வான்டேஜ் எடுக்க அவனுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. அப்படியே பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணுறான். அலெக்ஸ் அப்படியே போய் விழுகிறான். வேகமாக போய் அவங்க வந்து அந்த ஃப்ளார் ஜார் மாதிரி இருக்கும், அது அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிறான். இந்த மாதிரி என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, இதை வச்சு உன்னை அடிச்சிருவேன். ஹேய், உனக்கு அந்த அளவுலாம் தைரியம் இருக்கா? வாடா, முடிஞ்சாடுறா, இன்னைக்கு நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலெக்ஸ் வேகமாக வர அவங்க யோசிக்கவே இல்லை. வேகமாக அந்த ஃப்ளார் ஜாரை வச்சு அடிச்சிடுறான் ஹெட்டிலேயே. அங்கே அலெக்ஸுக்கு சரியான பிளட்டு, அப்படியே கீழே விழுந்துடுறான். சொல்ல போனால் டெத்தே ஆயிடுறான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஃபோர்ஸாக அடிச்சிருப்பான். ஸோ அவங்க அப்படியே வந்து அலெக்ஸ் என்னாச்சா? அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவனோட நோஸில் அப்படியே கை வைக்கிறான். மூச்சில் செத்துட்டான்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி பயமாக இருக்கா. ஸோ ஜங்குக்கும் இப்போ கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே இப்படி பண்ணிட்டு கோலத்தை பார்த்தோன்னே அவங்க ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். இல்லை, நான் இதை பண்ணலை. ஐயோ, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்லை ஜங்குக்கு, நான் அந்த கொலை பண்ணலை ஜங்குக்கு, ஆக்சிடென்டெல்லாம் தான் நடந்துச்சு. எனக்கு புரியுது, நான் எதுவும் பண்ணல ஜங்குக்கு, சீரியஸ்லி. ஐநோ எனக்கு தெரியும். இப்போ எல்லாரும் நான் கொலைகாரன் நினைப்பாங்கள்ல, அவன் என் மேலே தப்பாக இடத்துக்கு வந்தான்டா, அதான் நான் கொன்னேன். எனக்கு தெரியும், இங்கே வா அப்படின்னு சொல்ல. ஆனால் டேவங்க அப்படியே பின்னாடி போயிடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அவனை வந்து பேம்பர் பண்ணான். ஆனால் டேவங்க அப்படியே அழுதுகிட்டே மயக்க போட்டு விழுந்துடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு அவனை அப்படியே பெட்டில் படுக்க போடுறான். அடுத்து ஜங்குக்கு யோசிக்கவே இல்லை, அப்படியே கொண்டு போய் அங்கே ரோட்டில் தூக்கி போட்டுடுறான். ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுடுறான். அவ்வளோதான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நியூஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா, டேவங் தான் கொன்னான். அங்கே சில பேர் வந்து ஜங்குக் டேவங் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரதை பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கே அப்படியே தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக் அதை காதுலேயே வாங்கவே மாட்டான். சவை மாட்டுக்கு அசால்ட்டாக இருந்திருப்பான். ஸோ இதுதான் இப்போ இவ்வளோ நாளாக நடந்திருக்கும்.
டெவுங்க அது ஒரு மாதிரி செம்ம கில்ட்டாக இருந்திருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் குழப்பணும், எல்லா பழியும் அவன் மேலே போட்டிருப்பான். அவனுக்கு இனிமேல் யாருமே வேணான்னு சொல்லி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிருப்பான். என்ன பாரு, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. ஐ லவ் யூ ஜங்குக். என்னால் இதுக்கு மேலே உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்க முடியலடா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு. நான் காலேஜே படிக்கலை. உனக்கு இதுக்கு மேலே படிக்க விருப்பம் இல்லையா? இல்லை, எனக்கு உன் கூட மட்டுமே வாழணும்னு தோணுதுடா. இங்கே எல்லோரும் என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அது இனிமேல் இருக்காது. என்ன சொல்கிறா? இருக்கவே இருக்காது. நீ இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னலாம், எனக்கு அது போதும். இனி யாருமே உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் டோங் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணா. ஸோ அவங்க ஜங்குக் தான் அப்படியே அவங்க கையை பிடிச்சி கீழே கூட்டு வரான். ஸோ அவங்க எல்லோரும் ஒரு ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. ஸோ அன்றைக்கிட்ட அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சோ ஜங்குக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பான். ஸோ அப்படியே பார்க்குறான். இவ்வளோ நாள் நடந்த எல்லாத்தையும் ஜங்குக்கு வந்து வீடியோ ப்ரூஃபாக எடுத்து வச்சுருப்பான். அங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே அவங்ககிட்ட அவங்க போட்டு அடித்தது எல்லாத்தையுமே அப்படி தூக்கி போட்டு பண்ணியிருப்பான். ஸோ அவங்க எல்லாருக்குமே புரியுது அவங்க எந்த அளவுக்கு ஒரு மாதிரி டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டது அது எல்லாத்தையும் அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமராவில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகுது. இப்போ எல்லோரும் அப்படியே டேவங்க முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. டேவங்க ஒரு மாதிரி பயந்துட்டு ஜங்குக்கோட கையை அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ஷோல்டருக்கு பின்னாடி அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அப்படியே டேவங்க முன்னாடி இப்படி பவ் பண்ணி நிற்கிறாங்க. ஐம் ரியலி வெரி சாரி டேவங். நாங்கள் எல்லோரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. நாங்கள் யாரும் அதை புரிஞ்சுக்காமல் உன்னை புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐம் ரியலி சாரி. இப்போ தான் எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்ல, டேவங்க இப்போ அப்படியே அங்கே ஜங்குக்கு தான் பார்க்குறான். என்ன நடக்குதுங்க? எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, வீடியோ எவிடன்ஸோட அப்படின்னு சொல்ல, டேவங்க அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். இன்னும் எல்லோரும் நிமிந்தே பார்க்கல. டேவங்க ஒரு மாதிரி குனிஞ்சுதான் இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டேவங்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே 2 பேரும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே நம்ம டேவங்க தான் பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ டேவங்க அப்படியே ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறான். எதுக்கு இப்போ இப்படி பார்த்துட்ருக்கா? எனக்கா எதுவுமே சுத்தமாக புரியவே இல்லை ஜங்குக். இங்கே என்ன நடக்குதா? எப்படி நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆச்சா? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான். ஏன்னா அம்மாவா? உனக்கும் உங்கள் அம்மாவை பிடிக்குமான்னு தெரில, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்னா ரொம்ப பிடிக்கும். புரியலா? ஆக்சுவலாக உங்கள் அம்மா ஃபாரின் போயிட்டாங்க. ஆனால் அலெக்ஸுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் அலெக்ஸ் அங்கே வருவான்னு உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா என்னையும் அங்கே போக சொன்னாங்க. வந்தேன், இந்த மாதிரி நடக்கணும் உங்கள் அம்மா கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் உங்கள் அம்மா கொடுத்த ஐடியாவாலே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் தான் பண்ணி நினச்சிட்ருக்கியா? எல்லாம் உங்கள் அம்மா கொடுத்தது தான். எங்கள் அம்மா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? இவ்வளோ நாள் உங்கள் அம்மா உனக்கு கெட்டவங்களா தெரிஞ்சிட்டாங்க. இப்போ நல்லவங்களா தெரிஞ்சா நீ எதை நம்புவியா என்ன? ஆனால் ஜங்குக், உனக்கு நான் நல்ல பையனா இருந்திருக்கேனா? அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருந்திருக்கா. நீ எப்போவும் எனக்கு ஒரு கேரிங்கான லவ்வபிளான ஒரு பையன்தான். ஐ எம் ரியலி வெரி சாரி ஜங்குக். ஒன்று நான் நிறையா விதத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணாலும், நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை கரெக்டாகவே சொல்கிறேன். எப்படி? ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். தனக்கு பிடிச்ச ஒரு பையன் என்கிட்ட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கா, போய் சொன்னால் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் சரி, உன்னை பார்த்தாலே நான் ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். டேய், எதுக்கு இப்போது இவ்வளோ எமோஷ்னல்?
உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு. நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம், ரூமில் இருக்கோம். இப்போ அது தேவையானா குட்டி ரொமான்ஸ் அதான் தேவை. ஆ நீ தான் சொன்னல என்ன தேவையோ எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டா அதான் அது வந்தா நீ எனக்கு கிடைக்கவே போகிறதில்ல. சரி அந்த நிமிஷமாச்சும் உங்ககிட்ட அப்படி இருக்கலான்றதுக்காண்டி தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் இப்போ தான் நம்ம 2 பேரும் ஒன்று ஆகிட்டோம்ல. இனி எப்போனாலும் இருந்துக்கலாம். இப்போ நம்ம மனசார பேசலாமே. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடக்குதோ அதை பார்ப்போம் வாடாட்டி அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அங்கே பிடிச்சி பெட்டில் போட்டு வச்சு கிஸ்அப் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. எனக்கு சுத்தமாக தெரில நான் எப்படி கொண்டு போய் எப்படி முடிச்சிருக்கேன்னு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நான் எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சேன், அது இப்படியோ முடியுது. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டாச்சும் ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.